மந்திரமாவது நீரு வானவர் மேகது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தை உள்ளது நீரு செந்துயர் வாய்மை பங்க திருவாலயம் திருநீரே புள்ளனே பானை வைரோனே வெள்ளை கும்பனே ரேகா சன்னம் சன்னம் காடு வழி போனாலும் கள்ள பயம் ஆனாலும் தும்பி கை கொண்டு துணை வருவாய் பிள்ளையார் அப்பனே வேலுண்டு விரையில்லை மயிலுண்டு பயமில்லை புகருண்டு குறையில்லை மனமே கந்தருண்டு கவலை இல்லை மனமே பாலும் பெருதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துலகு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் முழுத்தாய் வாழ்க நாதந்தால் வாழ்க இணைப்புறலும் மின்னஞ்சல் இவந்தால் தாய் வாழ்க ஓவடியாக ஒரு கடியல் தாய் வாழ்க ஆகும் என்று ஐகாயம் தாய் வாழ்க. நவராத்திரிக்காண்டி நாங்கள் கும்பம் வச்சு சரஸ்வதி அம்மனை உருவத்தை இது பண்ணி கொண்டுட்டு வருவோம். அதை வந்து நாங்கள் முத்தாரம்மனாக நினச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் கும்பிடுறோம். அதுக்காண்டி நாங்கள் எங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அம்மனை 3 அம்மனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பச்சரிசி கும்பம் வைக்கிறதுக்காண்டி குடம், இது சந்தன குங்குமம், திருநாள், அம்மனுக்காண்டி பட்டு புடவை எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறமா தேங்காய் கும்பத்தில் வைக்கிறதுக்காண்டி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறமா நெருநாளி, பிள்ளையார், மயில் கடவுளுங்கிறதுனால பிள்ளையார் மயிலை இது பண்ணுறோம். அப்புறம் பூ, வெத்தலை பாக்கு, சட்டை துணி எல்லாமே எடுத்து அம்மனுக்காண்டி வச்சுருக்கோம். அப்புறம் அம்மனுக்கு அணிவிக்கிறதுக்காண்டி நகை சட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அம்மனுக்கு கால், கை, முகம் எல்லாமே இது பண்ணுறோம். இந்த கும்பத்தில் அரிசியை ஃபஸ்ட்டு போட்டு தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாம் கும்பத்தில் போட்டு வச்சு தேங்காயும் இது பண்ணி அம்மனை நாங்கள் உருவத்தை கொண்டு போகிறோம். கும்பத்தை குறுகிய நேரத்தில் நாங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம இந்த கொழுவை சீரும் சிறப்புமாக கும்பிடுவோம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஐதீகம். அதனால் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து முளைப்பாரி போடுவோன்ட்டு இருக்கோம். அதனால் ஒரு பேசன்லேயும் ஒரு இதுலேயும் பேசனில் மண் எடுத்து நிரப்பி வச்சுருக்குறோம். நவதானியத்தை பூரா முதல் நாளே நனைய போட்டு ஊற போட்டு வச்சுருக்குறோம். இதில் எல்லா நவதானியங்களும் இருக்குது, பயிர் வகைகளும். இதை நாங்கள் இந்த இதில் மணலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 9 நாளைக்குள்ளே அது வந்து நல்லா பசுமையாக வளர்ந்து நல்லா குளிர்ச்சியாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, பார்க்கறதுக்கு நமக்கும் அருமையாக இருக்கும். அது வளர்கிற மாதிரி நம்ம வீட்டு குடும்பமும் தலைத்து செயல் சிறப்புமாக செல்வ பெருமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நவதானியத்தை போட்டு முளைப்பாரியை நாங்கள் கும்பிடுறோம். முளைப்பாரி வளர வளர நமக்கு அம்மனுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்குற நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன அப்படின்னா, கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி கும்பம் வைப்பாங்க. அந்த கும்பத்துக்கு நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் தான் தெய்வம். அப்படிங்கிறனால குழந்தைகள் கையால் அரிசி, நெல் இதெல்லாம் கும்பத்தில் போட்டு கும்பத்தை அன்றைக்கி ஆவாகனம் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா பொம்மைகளையும் பூஜை பண்ணி ஒவ்வொரு பொம்மைகளாக இன்றைக்கி அடுக்கிற விழா தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம நவதானியங்களை இன்றைக்கி எல்லோரும் கையாலையும் போட்டு நவதானியங்களையும் வளர விட்டோம் அப்படின்னா நவதானியங்கள் வளரும்போது நம்மளோட குடும்பமும் நல்லா வளரும் அப்படிங்கிறது ஒரு பழைய ஒரு ஐதீகம். இதை நம்ம மக்கள் இன்னும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. எப்படி நவதானியம் எப்படி வளருதோ அவ்வளோ செழிப்பாக நம்ம குடும்பமும் நல்லா வளரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. இப்போ நம்ம கும்பம் 3 கும்பம் வச்சுருக்காங்க. நம்ம சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதின்னு 3 கும்பம் வச்சு 3 கும்பத்துக்கும் அரிசி எல்லாம் போட்டு தேங்காய், மா இலை எல்லாம் வச்சு 3 கும்பமும் வச்சாச்சு. அடுத்தது எல்லா ஒவ்வொரு தெய்வங்களையாக எடுத்து வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் பூஜை பண்ணதுக்கப்புறமா எல்லா பொம்மைகளையும் இன்றைக்கி அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நவதானியங்களையும் எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையாலையும் நவதானியங்கள் போடுவாங்க.
நல்லா வளரட்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு எல்லோரும் நவதானியம் போடுவாங்க. பொம்மைகளையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளால் ஃபஸ்ட்டு கைகளால் பொம்மைகளை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லோரும் எடுத்து வைக்கலாம். அதில் மேக்ஸிமம் தம்பதியர்களாக இருந்து எல்லோரும் அந்த பொம்மைகளை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதோட சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது எல்லாமே எல்லாத்துக்கூடயும் இருக்க நம்ம ஒற்றுமையை வந்து இது பண்ணுறதுக்கு தான் இது மெயின். இது வீட்டுக்குள்ளேயும் சரி ஊருக்குள்ளேயும் சரி நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லோரும் யாரையும் எதையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக இப்போ எல்லாத்தையும் பேசி மகிழ்ச்சியோடு எல்லோரும் வாழணும். இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட்டு. அடுத்தது நான் இன்றைக்கி காலையில் பூஜை பண்ணி எல்லாம் பொம்மையை அடுக்க ஆரம்பித்தாச்சு. சாயந்தரம் பொம்மைகளை அடுக்கின பிறகு எல்லா வீடியோவையும் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பொம்மையை அடுக்கின பிறகு எல்லா வீடியோவை நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், மகிழ்ச்சி அடைங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. எல்லா வீடியோவும் நிறைய ஷார்ட்ஸும் என்னோடய பேஜில் போய் பார்க்கலாம். நீங்கள் நிறைய வீடியோக்களையும் நான் எடுத்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு போடுதேன். பாருங்கள், பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. முடிஞ்சால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் உங்கள் வீட்லேயும் உள்ள கொழுக்களை நீங்கள் கொழு வைங்க. உங்கள் வீட்டில் வச்சு எனக்கு வீடியோ அனுப்புங்க. நானும் என்னோடய பேஜில் போட்டு விடுதேன். எல்லோரும் பார்த்து மகிழட்டும், எல்லா மக்களுக்கும் தெரியட்டும். குழு வைக்கிறது எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லா மக்களும் பயனடைகிறதுக்கு என்னோடய நன்றிகள்.